நடிக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, நாங்கள் எல்லாம் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போனோம் கல்கட்டாக்கு. சிவாஜி சார், மேஜர் சுந்தரராஜன், விஜயகுமார், இவர் ரஜினி, நான், மஞ்சு பார்கவி, சங்கீதா, இப்படி ஒரு கூட்டமாக போனோம். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். 1 மாதத்தில் எனக்கு கல்யாணம். அப்போ சொன்னப்போ முகுந்தன் சொன்ன உடனே ஹி வாஸ் வெரி ஹாப்பி. சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷ் பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணது பணக்காரன். எப்படி இருக்கீங்க, குழந்தைங்க, அது என்னெல்லாம் விசாரித்தார். உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் ஹி ஃபெல்ட் வெரி பேட். அப்புறம் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு பேசி அதெல்லாம். நல்ல மனுஷன். ஏன்னா நான் வந்து ராக்கி கட்டியிருக்கேன் அவருக்கு செட்டில், பாஷா டயத்தில் நினைக்கிறேன். ராக்கி கட்டினப்போ அப்போ சொன்னார், எவ்ரி இயர் வந்து கட்டணும் அப்படின்னு. நான் என்னால் முடிஞ்சால் நான் கட்டுறேன், நீங்கள் கிடைக்கணுமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஏதோ கட்டினேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் கிடைக்க அந்த லெவலில் இருக்கார் இப்போது. அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியாது. அவரோட நடித்ததில் பாட்ஷா ஒரு மறக்க முடியாத திரைப்படம். கண்டிப்பாக. அந்த படம் அனுபவத்தை சொல்லுங்கள். நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு 15-20 days we were all together. ஒரே வீட்டில் இருந்தோம் நாங்கள். அந்த வீடு செட்டு, ஆட்டோக்கார சாங்கு, அந்த மழையில் சீனு, அவர் அடிக்கிற சீனு எல்லாமே மொத்தம் மோஸ்ட் ஆஃப் த 40% ஆஃப் த மூவி அந்த வீட்டில் தான். அப்புறம் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் பாம்பேயில் எடுத்தாங்க. பாம்பேயில் எடுத்தப்போ எங்களுக்கு 2-3 சீன்ஸ் இருந்தது. விஜயகுமாருக்கும் எனக்கும் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வித் ரஜினிகாந்த். அப்போது அது கூட அங்கேயே எடுத்தாங்க பாம்பேயில். இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸு. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு தெரியாது. தெரியாது. ஏன்னா நடிப்போம், கதை சொல்லுவாங்க, நடிப்போம், அவ்வளோதான். பட்டு பாஷா ஆட்டோக்காரன் சாங்கு முடிஞ்சதுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டு சாங்கு இதில் தியேட்டரில் போட்டாங்க, ப்ரிவியூ தியேட்டரில். அப்புறம் எங்களை எல்லோரும் கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. பார்த்தா என்ன லெவலில் இருக்குது. அந்த இப்போவே பார்த்தாலே நமக்கு உடம்பு சிலிக்கும் இல்லையா? அப்போது நாங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்போ நினச்சோம், இது பெரிய இது லெவலில் போயிட்டுருக்குன்னு. பட் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும். இந்த பாஷா அம்மாவா இன்னைக்கு வரைக்கும் நான் மனசில் நிற்பேன், ஜனங்கள் மனசில் நிற்பேங்கிறது பெரிய ரெக்கக்னிஷன். பெரிய ரெக்கக்னிஷன். இன்னைக்கு வரைக்கும் பாஷா அம்மா தான். படத்தில் நடிக்கும்போது தெரியல, முழு படத்தையும் பார்த்தீங்கல்ல, பார்த்தபோது எப்படி இருந்தது? இப்படி ஜனங்கள்கிட்ட இவ்வளோ போகும்னு எனக்கு தெரியாது. அப்போது இந்த ரஜினிசம் இவ்வளோ தீவிரமாக இருக்கும். இப்போ ரஜினின்னா கடவுள் மாதிரி பார்க்குறாங்க இல்லையா? அப்போது எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. பட் இட்ஸ் அ unforgettable movie in my life.